ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஜெபிப்போமா என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் முக்கியமான காரியங்களுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது என்று எங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டீர்கள். அதற்காக நாங்கள் கர்த்தரிடத்தில் நன்றி செலுத்துகிறோம். இன்றும் கூட விசேஷமாக வாலிபர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இதை குறித்து மேலதிகமான காரியங்களை சகோதரர் ராபின் நமக்கு விளக்கி கூறுவார்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம வாலிபர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். வாலிபர்கள் தான் ஒரு தேசத்தினுடைய எதிர்காலத்தை அவர்கள் நடத்தி கொண்டு செல்லுகிறவர்கள். ஒரு தேசம் சரியான வழியில் ஒரு முன்னேறிய ஒரு தேசமாக கடந்து போகணும் அப்படின்னு சொன்னால் வாலிபர்களுடைய பங்கு ஒரு தேசத்தில் மிகவும் இன்றியமையாத ஒன்று. அவர்களுடைய பலன் என்பது அது அசாத்தியமானது. அப்போ அப்படிப்பட்ட வாலிபர்களை குறிவைத்து சத்ரு வைத்திருக்கிற தந்திரங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களையும் அறிந்து நாம் அவர்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சத்ருடைய ஒரு பெரிய தந்திரம் அது வாலிபர்களை எப்படியாவது இந்த போதை பழக்கங்களுக்கு அடிமையாக்கி விடணும். இன்னைக்கு நம்ம அநேக இடங்கள்ல கேள்விப்படுறோம், நம்ம செய்திகள்ல கூட படிக்கிறோம். இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகிற வாலிபர்கள் அவருடைய எண்ணிக்கை அது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அது நிமித்தமாக அவர்கள் அந்த போதை பழக்கத்திற்கு அவர்கள் அடிமையாகி அநேக தீமையான காரியங்களை அவர்கள் செய்து விடுகிறார்கள். சில நேரங்களில் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியாத அளவுக்கு ஒரு கொலை குற்றங்கள் அந்த சம்பவங்கள் அவர்கள் ஈடுபட்டு முழுவதுமாய் அந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை சத்ரு அவர்களுக்கு விரோதமாய் கொண்டு வந்து அவர்களை முடக்கி போடணும் அப்படிங்கிறது சத்ருடைய ஒரு பெரிய திட்டம். ஏன் அப்படின்னு சொன்னா கர்த்தர் வாலிபர்களுக்கு ஒரு பெரிய நோக்கத்தையும் ஒரு பெரிய திட்டத்தையும் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வேதம் சொல்லுது, கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இப்போ வாலிபர்கள் அதுல தரிசனங்களை காண்பார்கள் சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்போ அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு இந்த கடைசி கால சந்ததியாய் அவர்கள் உருவாக்கப்படுவதற்கு கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கும் போது அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தி அவருடைய எண்ணங்களை கெடுத்து அவருடைய மனதை கெடுத்து அவர்களை வேறு பக்கமாய் திசை திருப்பி விட்டா கர்த்தருடைய இந்த திட்டம் அது நிறைவேற முடியாமல் போய்விடும்னு சொல்லி சத்ரு தன்னுடைய மனதிலே ஒரு பெரிய தந்திரத்தை வைத்திருக்கிறான். அப்போ அது நிமித்தமாக தான் இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அநேக வாலிபர்கள் இந்த போதை பழக்கத்திற்கு அவர்கள் அடிமையாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இப்போ வருகிற சில செய்திகள்ல கூட இந்த போதைப் பொருட்கள் அது அவர்களுக்கு பிடித்தமான அந்த சாக்லேட்லேயோ இல்லை பவுடர்லேயோ அது கலந்து அவர்கள் அதை பயன்படுத்துகிறாங்க. இது நிமித்தமாக பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லுகிற வாலிபர்கள் தான் இதற்கு அதிகமாக அவர்கள் அடிமைப்பட்டிருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 7 கோடிக்கும் அதிகமான பேர் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறதாக ஆய்வு சொல்லுது. நம்ம இதில் இது நிமித்தமாக என்ன நடக்குது, எப்படிப்பட்ட தீமைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிற அநேக வாலிபர்கள் அவர்கள் மூலமாக தான் அந்த வாகன விபத்துக்கள் நடக்கிறதாக சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அவர்கள் அந்த போதை பழக்கத்தை பயன்படுத்துகிறது நிமித்தமா வாகனத்தை வேகமாக ஓட்டி நம்ம கடந்த நாட்களில் கூட நம்ம செய்திகளில் பார்த்தோம். இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிற வாலிபர்கள் சில நேரங்கள் அவர்கள் ஒரு பைக்கையோ இல்லைன்னா ஒரு காரோ எடுத்து அவர்கள் கண்மூடித்தனமாக அதை ஓட்டி அநேக இடங்களில் விபத்துக்கள் ஏற்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இது மனங்களை அது கெடுத்து சிந்தைகளை கெடுத்து பல நேரங்களில் அவர்கள் எப்படிப்பட்ட தீமைகளில் ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியறதே இல்லை. அவர் தன் நிலையே மறந்து ஒரு பயங்கரமான ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளாக உள்ளாக்கப்பட்டு அது நிமித்தம் தீமையான காரியங்களை தேசத்தில் அரங்கேற்றுகிறவர்களாக அவர்கள் மாறி விடுகிறார்கள். அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கடந்த வாரம் கூட நம்ம செய்தியில் பார்த்தோம், தூத்துக்குடியில் இந்த மது அருந்துவதற்கு பணம் தராத ஆத்திரத்தில் ஒரு மகன் தன்னுடைய சொந்த தாயையே கொலை செய்த அந்த செய்தியை நம்ம கேள்விப்பட்டோம். அதுபோல இந்த போதைப் பொருள் அது அவர்களை இந்த குடிப்பழக்கத்திற்கு அடிமை, போதைப் பொருளுக்கு அடிமை, அது அவர்களை பைத்தியம் பிடித்தவர்களை போல அது உள்ளாக்கி அது நிமித்தமா பல விதமான குற்ற சம்பவங்களில் ஈடுபடும்படி அது தூண்டுகிறது. இப்போ இது நிமித்தமா அவர்கள் இந்த ஒரு பக்கம் அவர்கள் இந்த விபத்துக்களை ஏற்படுத்துகிறது ஒரு காரியமா இருந்தாலும் இன்னொரு புறம் அவர்கள் குற்றங்கள் கொலைகள் அது மாத்திரம் அல்ல பெண்களுக்கு விரோதமான இந்த குற்ற செயல்களையும் அவர்கள் ஈடுபடுகிறதை நம்ம பார்க்கிறோம்.
பார்க்கிறோம். அப்போ இந்த போதைப் பொருட்கள் எப்படி இவருடைய கரங்கள்ல கிடைக்கின்றன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இந்தியாவுல கடந்த 5 ஆண்டுகள்ல போதைப் பொருட்களை குறிப்பிடத்தக்க அளவு அதனுடைய எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக ஐநாவினுடைய தடுப்பு பிரிவு அது அறிவித்துள்ளது. போதைப் பொருட்கள் இது ஆன்லைன் மூலமாகவும் கடல் மார்க்கம் வழியாகவும் கடத்தப்படுவதை நம்ம பார்க்கிறோம். தேசத்திற்கான அந்த துறைமுகங்களை பயன்படுத்தி இந்த போதைப் பொருட்கள் உள்ளே கடந்து வருகிற செய்திகள் கேள்விப்படுகிறோம். இதன் பின்னணியில பெரும் வியாபாரிகள் இருப்பதாகவும் தங்களை பெருக்கிக் கொள்ள நினைக்கிற தீயவர்கள் செயல்படுவதாகவும் கர்த்தர் இதை குறித்து வெளிப்படுத்தி பேசியிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இன்றைய நாட்கள்ல வாலிப பெண் பிள்ளைகள் மத்தியில இந்த போதை பழக்கம் என்பது அது அதிகரித்து வருகிறதை நம்ம பார்க்கிறோம். கடந்த நாட்கள்ல கூட கோயம்புத்தூர்ல காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு இளம் வயது பெண் ஒரு மது போதையில அவங்க மயங்கி கிடந்ததை அந்த சம்பவத்தை நம்ம கேள்விப்பட்டோம். அது மிகவும் வேதனையான ஒரு சம்பவமாக நமக்கு இருந்தது. இந்தியாவில் 100 பேர் போதைக்கு அடிமையானவர்களாக இருந்தால் அதில் 25 பேர் அவர்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு கூறுகிறது. இப்போ சமீப காலமாக பொது இடங்களில் பெண்கள் குடி போதையில் ரகளையில் ஈடுபடுறது, போதைப் பொருட்களை பயன்படுத்துவது அதிகமாகி வருகிறதாய் நாம் கேள்விப்படுகிறோம். இப்போ கடந்த பிப்ரவரி 23ஆம் தேதியில் கூட தாய்லாந்திலிருந்து வந்த இந்தியர்களிடம் கிட்டத்தட்ட 24 கோடி மதிப்பிலான 23.9 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக சர்வதேச விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரி அவர்கள் தெரிவித்தனர். இப்போ இந்திய பெருங்கடல்ல இப்படிப்பட்ட மீன் படகு மூலம் இந்த கடத்தப்பட்ட 335 கிலோ போதைப் பொருட்களை அதிகாரிகள் கைப்பற்றிய செய்திகளை நம்ம பார்த்தோம். அப்போ தமிழ்நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாக பள்ளி கல்லூரிகள் உட்பட பல பகுதிகளிலையும் இந்த போதைப் பொருள் சம்பவம் அதை பயன்படுத்துகிறவர்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறாங்க. இப்போ இதனால தான் இந்த கொலை, கொள்ளை மற்றும் குற்ற சம்பவங்கள் அது அநேக இடங்களில் பெருகுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட பொல்லாத தீயவர்கள் பணத்திற்காக தங்களை பெருக்கிக் கொள்வதற்காக தீயவர்கள் எழும்பி இந்த காரியங்களை அவர்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ போதை ஏன் இது நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது சத்துருடைய ஒரு பெரிய காரியம் இதில் இருக்கிறது. ஏன்னா வாலிபர்கள் கர்த்தருடைய பார்வையில் விசேஷித்தமானவர்கள். வாலிபர்கள் கர்த்தருக்கென்று காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் அவர்களை முன் குறித்திருக்கிறார். இப்போ இது எல்லாவற்றையும் எப்படியாவது தடுத்து நிறுத்தி போடணும் அப்படின்னு சொன்னா முதலாவது அவருடைய சிந்தையை கெடுக்கணும், அவருடைய மாம்சத்தை கெடுக்கணும். அவர்கள் ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தாதான் கர்த்தருடைய காரியத்தை குறித்து அவர்கள் சிந்திக்கவே முடியாது. கர்த்தருடைய காரியத்தை குறித்து அவங்க யோசிக்கவே முடியாது. அதை பற்றி யோசிச்சுட்டா அவர்கள் அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி சத்துரு தந்திரமாய் அவருடைய சிந்தையை கெடுத்து, அவருடைய மனங்களை கெடுத்து, இருதயத்தை கெடுத்து, அவருடைய சரீரத்தையும் கெடுத்து, அவர்கள் எதை குறித்துமே யோசிக்க முடியாதபடிக்கு இப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களில் சத்துரு அரங்கேற்றி கொண்டிருக்கிறான். அப்போ இதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா வாலிபர்கள் தான் நம்முடைய தேசத்தினுடைய எதிர்கால தூண்கள். அவர்கள் சத்ருவுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறவர்களாக அவர்கள் மாறிவிடக்கூடாது. இப்போ இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற நோக்கமும் திட்டமும் பெரியது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் அவர்களுக்கென்று பிரத்யட்சமாக பல வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாங்க. கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க, அவர்கள் எழும்பி தேசத்தை நிரப்பி என் புது மகிமைக்கு அவர்கள் இதோ கம்பளங்களை விரிப்பார்கள், கர்த்தராகிய நான் அவைகள் மேல் நடந்து வருவேன் சொல்லி கர்த்தர் ஒரு பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ அவர்கள் எழும்பி தேசத்தை தேவனுக்கு நேராக திருப்பி கர்த்தருடைய மகிமைக்கென்று அவர்கள் வழிகளை ஆயத்தப்படுத்துகிற பெரிய பணி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் அல்ல, கர்த்தர் சொல்றாங்க, நான் வாலிபர்களுக்கு தருகின்ற பலமும் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற அதிகாரமும் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற கிருபையும் அவர்களுக்கென்று கொடுக்க கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற அந்த வாக்குத்தத்தங்களும் அந்த வரங்களும் இதோ வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது. அப்போ அவங்க எழும்பி ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது அவங்க மூலமா கர்த்தருடைய வரங்கள் செயல்படும், கர்த்தருடைய வல்லமை செயல்படும். ஒரு அநேகம் பேரை தேவன் பக்கமாய் திருப்புகிற ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் அவர்களுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, கிதியோனும் அதற்கு முன்பாக நிற்க முடியாதபடி வாலிபர்கள் எழும்பி காரியங்களை செய்ய ஆரம்பித்தா கர்த்தர் இன்னொரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாங்க. கிதியோனும் அதற்கு முன்பாக நிற்க முடியாதபடி, சிம்சோனும் அதற்கு முன்பாக நிற்க முடியாதபடி பலத்த என்னுடைய ஆவியை நான் அவர்கள் மேல் வைத்து என்னுடைய வல்லமையினால் நிரப்பி நான் அவர்களை புறப்பட பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவர்களுக்கென்று ஒரு பெரிய வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வாலிபர்கள் இன்றைக்கு இந்த போதை பழக்கத்தின் நிமித்தமாக அடிமைப்பட்டு அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக மாறிவிடுறாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசி அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல
அவர்கள் அநேக நேரங்கள்ல தன்னுடைய நிலைமையை அவர்கள் மறந்து, தங்களுடைய வஸ்திரங்களை அவர்கள் கிழித்து கொண்டு, அவர்கள் வீதியில அலைந்து திரிகிறவர்களாய், அநேகருடைய மாம்சத்தை பட்சிக்கிற ஒரு கொடிய தலைமுறையா அவர்கள் உருவாகி விடுவாங்கன்னு சொல்லி கர்த்தர் இதை குறித்து பேசியிருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே நாம எழும்பி ஜெபிக்கும்போது தான் இது மட்டுப்படுத்தப்படும். பொல்லாத சத்துருடைய தந்திரங்கள் முடக்கப்படணும் அப்படின்னு சொன்னா, நாம் வாலிபர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. வாலிபர்களுக்காக இந்த நாட்கள்ல நாம அதிகமாய் ஜெபிக்கணும். அவர்கள் இப்படிப்பட்ட அடிமைத்தனங்கள்ல இருந்து அவர்கள் விடுவிக்கப்படணும். இந்த போதை பழக்கத்திற்கு அவர்கள் அடிமையாகிட்டா, அதுக்கப்புறம் அவர்களுக்கு எதிர்காலமே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி விடுகிறது. எதிர்காலமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் சத்துரு தந்திரமா அவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறான். அப்போ இதுல பிடிக்கப்படுறது அநேகம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கு செல்லுகிற வாலிபர்கள், கல்லூரிகளுக்கு செல்லுகிற வாலிபர்கள், அதே போல வேலைக்கு செல்லுகிற வாலிபர்கள், இவர்கள் இதில் அதிகமாய் பிடிக்கப்படுறாங்க. இதில் அதிகமாய் இதற்கு அடிமைப்படுறாங்க. அப்போ இவர்களை இப்படிப்பட்ட காரியங்களை ஈடுபடுத்துகிற பொல்லாத மனிதர்கள், அவருடைய முகத்திரைகள் கிழிக்கப்படணும், அவருடைய கால்கள் முடக்கப்படணும். அப்படிப்பட்டவருடைய கிரியைகள் தேசத்திற்குள்ள நுழையாதபடிக்கு கர்த்தருடைய இரத்தத்தை நம்ம தேசத்தின் மேல, பட்டணத்தின் மேல, சபைகள் மேல தெளித்து நம்ம ஜெபிக்கணும். இப்படி நம்ம மேல இருக்கிற உத்தரவாதம் என்பது மிகவும் பெரியதா இருக்கிறது. இப்போ வாலிபர்களுக்காக நாம் எழும்பி ஜெபிக்க ஆரம்பித்தால் கர்த்தர் பெரிய காரியங்களை நடப்பிப்பாங்க. இப்போ வாலிபர்களுக்காக நம்ம எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, அவர்கள் இந்த அடிமைத்தனத்தில் சிக்கிடக்கூடாது. இந்த போதைப் பொருள் வஸ்துக்கள் நிமித்தமாக தங்களுடைய மாம்சத்தை அவர்கள் கெடுத்து விடக்கூடாது. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற முடியாதவர்களாய் மாறிவிடக்கூடாது. அவருடைய பலம் என்பது அசாத்தியமானது. அவருடைய பலம் பெரியது. அவர்கள் பலவான் கையில் உள்ள அம்புகளை போல் இருக்கிறாங்கன்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இப்போ ஒரு இலக்கை நிர்ணயித்தா வாலிபர்கள் அதை நோக்கி சரியாய் நிறைவேற்றுகிறவர்கள் சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இப்போ இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் கர்த்தர் சொல்லும்போது, இப்போ நாம இந்த பொல்லாத சத்துருடைய தந்திரங்கள் முடக்கப்படும்படியாய், சத்துருடைய கிரியைகள் தேசத்திலே இந்த போதைப் பொருள் நிமித்தமா பெருகாதபடிக்கு அதை தடை செய்து ஜெபிக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுதும் கேட்ட இந்த எல்லா காரியங்களுக்காகவும் ஜெபிக்க போகிறோம். நம்மத்தில் இருக்கிற பிரதர் ஜான்சன் சாமுவேல் அவர்கள் தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக ஜெபத்தை நடத்துவார்கள். வாலிபர்கள் குறித்து அநேக காரியங்கள் நம்ம அறிந்து கொண்டோம். இப்பொழுதும் நம்ம இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். வாங்க ஜெபிக்கலாம். துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் இசப்பா வாலிபர்களுக்காக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே, உம்முடைய வல்ல கரம் இப்பொழுதே கடந்து வரும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. இதோ வாலிபர்கள் குறித்து இசப்பா நீர் பேசின ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே. இதோ அவர்கள் வாழ்வில் இசப்பா நிறைவேறும்படியாய் ஆண்டவரே உம்முடைய வல்ல கரம் கடந்து வரும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. இதோ இசப்பா கடைசி காலங்களை ஆண்டவரே இசப்பா மாம்சமான யாவர் மேலும் எனது ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதே இசப்பா அந்த வாலிபர்கள் மத்தியில அப்பா அந்த கடைசி கால அபிஷேகத்தையும் வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியாதபடி ஆண்டவரே இயேசுப்பா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற முடியாதபடி ஆண்டவரே பொல்லாத சத்ருவான தந்திரமாய் போராடுகிற இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா உம்முடைய வல்ல கரம் கடந்து வரும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபர்களையும் ஒப்புக்கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே. அவர்கள் வாழ்வில் இயேசுப்பா நீ சொன்ன அந்த வாக்குத்தத்தங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேறுவதாக ஆண்டவரே. அப்பா இந்த கடைசி காலங்கள்ல ஆண்டவரே இயேசுப்பா வாலிபர்களை குறித்து இயேசுப்பா பெரிதான திட்டங்கள் ஆண்டவரே உம்முடைய இருதயத்தில் இருக்கிறது ஆண்டவரே. அந்த திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா அந்த வாக்குத்தத்தங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேறும்படியாய் இப்பொழுது ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே. இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரரோடு நம்ம இணைந்து செபிக்கலாம். தகப்பனே, உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த கடைசி நாட்கள்ல நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும், விசேஷமாய் வாலிபர்களுக்காக நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் சொன்ன வாக்குத்தத்தம் யோவேல் 2:28 சொன்னது போல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் சொன்னீங்களா ஆண்டவரே. அப்படிப்பட்ட வல்லமை இந்த நாட்கள்ல வாலிபர்கள் மேல் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, சத்துருவின் காரியங்களை ஜெயமாய் விழுங்கி போடுகிற ஒரு வாலிப சேனையை கர்த்தர் எழுப்பும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கடைசி காலத்துல வாலிபர்களுக்கு கொடுக்கும்படியாய் வைத்திருக்கிற ஆவியின் வரங்கள், ஆவியின் வல்லமை ஒவ்வொன்றும் அவர்கள் மேல் பிரத்யட்சமாய் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இந்த கடைசி நாட்களில் அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் வைத்திருக்கிற அபிஷேகம் அவர்கள் மேலே கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமா அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை சபைகள் நடுவிலிருந்து, தேவனுடைய பிள்ளைகள் நடுவிலிருந்து தேவன் திரளாய் எழும்ப பண்ணும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் வைத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் இந்த நாட்களில் எந்த ஒரு தாமதமும் இல்லாம நிறைவேறும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொன்னதை செய்கிற கர்த்தர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் வசனத்தும் நிறைவேற்றாது இருக்க மாட்டீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் இந்த கடைசி நாட்களில் நிறைவேற்றப்படும்படியாக நாங்கள் உம்முடைய பாதத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.
ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே, இதோ இயேசுப்பா அந்த வாலிபர்கள் போதை பழக்கத்தில் அடிமைப்பட்டு விடாதபடிக்கு இதோ கர்த்தருடைய கரம், பாதுகாப்பின் கரம் கடந்து வரும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே, இதோ இயேசுப்பா நாங்கள் கேள்விப்படுகிறோமே ஆண்டவரே, அப்பா இயேசுப்பா வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, இதோ வாலிப ஆண்கள், வாலிப பெண் பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த போதை பழக்கத்தினால இயேசுப்பா அடிமைத்தனத்தினால ஆண்டவரே இயேசுப்பா சிக்கி கொண்டிருப்பதை நாங்கள் காண்கிறோமே ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இயேசுப்பா நாங்கள் செய்திகளை பார்க்கிறோமே ஆண்டவரே, இப்பொழுதே உம்முடைய கரம் கடந்து வரட்டும் ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பின் கரம் கடந்து வரட்டும் ஆண்டவரே, அப்பா விசேஷமாக ஆண்டவரே, இதோ பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த போதை பழக்கத்தின் நிமித்தமாக ஆண்டவரே பாதிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, இதோ கல்லூரியில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, வாலிப நாட்கள்ல இதோ தங்களுடைய வாழ்க்கையை துறந்து போகிற காரியங்களை பார்க்கிறோம் ஆண்டவரே, தன்னிலை மறந்தாண்டவரே, இந்த பொல்லாத போதை நிமித்தமாக, இந்த அடிமை நிமித்தமாக ஆண்டவரே, அப்ப இந்த போதை அடிமைத்தனத்தின் நிமித்தமாக ஆண்டவரே அவள் சிக்கி கொண்டிருப்பதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய பாதுகாப்பின் கரமகள் மீது கடந்து வரட்டும் ஆண்டவரே, நீர் இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்கும்படியாய் உம்முடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே, இப்பொழுது நம்ம சகோதரியோடு இணைந்து நம்ம செபிக்க போறோம். ஆண்டவரே அப்பாவை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே சப்பா. இப்பொழுதும் கர்த்தாவே எங்கள் தேசத்தில் எங்கள் பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் ஆண்டவரை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளையும் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் ஆண்டவரை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே சப்பா. ஆண்டவரே இந்த நாட்களில் அநேகர் ஆண்டவரே சப்பா குடிப்பழக்கத்துக்கும் போதை பழக்கத்துக்கும் அடிமையாக இருக்கிறாங்க ஆண்டவரே. கர்த்தன் நீங்கள் தாமே இந்த அடிமை பழக்கத்திலிருந்து விடுதலையை தர வேண்டுமாக ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே சப்பா. கர்த்தன் நீர் அவர்களுக்கு வைத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே தடையாக இருக்கிற இந்த அடிமை காரியத்திலிருந்து கர்த்தர் தாமே சப்பா அவங்க ஒவ்வொருத்தங்களையும் ஆண்டவரே விடுவித்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாக உங்களுடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே சப்பா. ஆண்டவரே விசேஷமாக கர்த்தாவே சப்பா ஸ்கூல் படிக்கிற பசங்கள் இந்த நாட்கள் அநேகர் கர்த்தாவே சப்பா ஆண்டவரே இதில் சிக்கி தவிக்கிறாங்க ஆண்டவரே. கர்த்தர் நீங்கள் தாமே ராஜா அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் விடுதலையை தர வேண்டுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிற கர்த்தாவே சப்பா. சத்ருவானவனுடைய பிடியிலிருந்து கர்த்தர் நீங்கள் தாமே ராஜா அவர்களை வேலியடைத்து பாதுகாத்து ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற கிருபையை தர வேண்டுமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல தகப்பனே, ஆமேன். அப்பா ஒப்பு கொடுத்து செபிக்கிறாண்டவரே சப்பா, எங்கள் வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் கல்வாரி ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறாண்டவரே, இந்த போதை பழக்கத்தின் நிமித்தமாக இசப்பா தங்களுடைய வாழ்க்கையை துளைத்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரம் இப்பொழுதே அவள் மேலே கடந்து வரும்படியாய் செபிக்கிறாண்டவரே. அப்பா குறிப்பாக இசப்பா இந்த போதை பொருட்களை ஆண்டவரே கொண்டு வரும்படியாய் ஆண்டவரே இசப்பா அந்த துறைமுகங்கள் வழியாக கடல் வழியாக ஆண்டவரே இசப்பா கொண்டு வரும்படியாய் ஆண்டவரே அது பின்னாடி இருக்கிற பெரிய முதலாளிகளுடைய முகத்துறைகள் இயேசுவின் நாமத்தினாலே கிழிக்கப்படும்படியாய் செபிக்கிறாண்டவரே. அப்பா நீங்க ஒரு விசை ஆண்டவரே ஒரு விசை உம்முடைய கரம் கடந்து வரும்படியாய் செபிக்கிறாண்டவரே. இதோ எங்கள் தேசத்தில் இருக்கிற வாலிபர்களை முடக்கும்படியாய் அவருடைய கண்கள் சொருகி போக பண்ணும்படியாய் ஆண்டவரே இந்த பெரு முதலாளிகள் ஆண்டவரே அப்பா இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை தேசத்துக்குள்ள கொண்டு வராங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் தடை செய்கிற ஆண்டவரே. இந்த பொல்லாத தீமைகள் ஒன்றும் ஆண்டவரே எங்கள் தேசத்துல வராதபடிக்கு இப்பொழுதே உம்முடைய கரம் கடந்து வரும்படியாய் செபிக்கிறாண்டவரே. இதோ அதன் பின்பாக கிரியை செய்யும்படியாய் ஆண்டவரே போராடுகிற பொல்லாத ஆவிகள் முடக்கப்படும்படியாய் செபிக்கிறாண்டவரே. இந்த பெரு முதலாளிகள் பின்னாடி கிரியை செய்யும்படியாய் ஆண்டவரே போராடுகிற பொல்லாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே முடக்கப்படுவதாக ஆண்டவரே. அப்பா உம்முடைய வல்ல கரம் இப்பொழுதே கடந்து வரட்டும் ஆண்டவரே. இப்பொழுது நம்ம மத்தியிலே இருக்கிற சகோதரோடு நம்ம இணைந்து செபிக்கலாம். தகப்பனே இந்த வேலையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வாலிபர்களுக்கு விரோதமாக எங்கள் தேசத்துக்குள்ள எந்த ஒரு திட்டங்களும் ஆண்டவரே ஏற்படுத்தாதபடி ஆண்டவரே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு துறைமுகங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கப்பல் மார்க்கமாய் ஆண்டவரே எங்கள் தேசத்துக்குள்ளாய் வாலிபர்களை சேர்க்க எந்த ஒரு போதைப் பொருட்களும் ஆண்டவரே எங்கள் பட்டத்திற்குள்ளாய் கடந்து வராதபடிக்கு எல்லாவற்றையும் நாங்கள் தடை செய்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இதை பின்புலமாக ஆண்டவரை துணை போகிற பொல்லாத மனிதர்களின் முகத்தைகளையும் முற்றிலுமாய் கிழிக்கப்பட வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே இவர்கள் ஏற்படுத்திய எல்லா திட்டங்களும் ஆண்டவரே எந்த திட்டமாக இருந்தாலும் முற்றிலுமாய் அபத்தமாக்கப்பட வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே ஒவ்வொரு விமானங்களை ஒப்பு கொடுக்கிறோம். விமானங்கள் மூலமாக எங்கள் தேசத்திற்குள்ளாய் ஆண்டவரே போதைப் பொருட்கள் எது ஒன்றும் ஆண்டவரே அப்பா கொண்டு படவே கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே இது பின்புலமாக இருக்கிற எல்லா அதிகாரங்களும் ஆளுமைகளும் முற்றிலுமாய் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா தகப்பனை தகர்த்தடப்பா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியான நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா தேசத்துக்குள்ளான இப்படிப்பட்டதான தீமைகள் எது ஒன்றுமான வரவே கூடாது. எல்லா தீமைகளும் நாங்கள் தடை செய்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். அப்பா ஒப்பு கொடுத்து செபிக்கிறாண்டவரே. இசப்பா உம்முடைய வல்ல கரம் இப்பொழுதே கடந்து வரும்படியாய் செபிக்கிறோம். இதோ எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறாண்டவரே. இதோ இசப்பா அவர்கள் மேல் இருக்கிற தேவ திட்டம் நிறைவேற்ற முடியாதபடி இதோ போராடுகிற பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படும்படியாய் செபிக்கிறாண்டவரே. உம்முடைய வல்ல கரம் இப்பொழுதே ஒவ்வொரு வாலிபர் மேல கடந்து வரும்படியாய் செபிக்கிறாண்டவரே. இதோ இசப்பா இந்த கடைசி காலங்களில் வாலிபர்கள் மேல இருக்கிற திட்டங்கள் பெரிதாண்டவரே. அப்பா உம்முடைய இருதயத்தின் நோக்கம் பெரிதாண்டவரே. இதை பொல்லாத சத்ருவானவன் இதோ வாலிபர்களை இசப்பா அவன்
திசை திருப்பும்படியாய் ஆண்டவரே போராடுகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே கட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய வல்லமைகள் பகிஷ்கரிக்கப்படுவதாக ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு வாலிபரை தொடாதபடிக்கு நீர் வேலி அட்டைப்பீராக ஆண்டவரே. இவள் பின்பாக இயேசப்பா ஆண்டவரே இவளை முடக்கும்படியாய் ஆண்டவரே, இவளை கிரியை செய்ய முடியாதபடி இதோ சிந்தையை கெடுக்கும்படியாய் இதோ அவளுடைய இயேசப்பா அவருடைய ஆத்துமாக்களை விற்று போடும்படியாய் ஆண்டவரே போராடுகிற பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தாலே இப்பொழுதே கட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுது நம் மத்தியில் இருக்கிற சகோதரியோடு இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு வாலிபர்களையும் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாட்களில் தேவன் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேற்றக்கூடாதபடிக்கு போராடுகிற பொல்லாத வல்லமைகள் அது இயேசுவின் நாமத்தினால் கட்டப்பட வேண்டுமா இந்த வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே அப்பா வாலிபர்களை திசை திருப்ப பண்ணவும் அவங்களுடைய ஆத்மாவை சிறைப்பிடிக்க பண்ணவும் அன்றைய சத்துரு எடுக்கிற எந்த ஒரு தந்திரங்களோ அது இயேசுவின் நாமத்தினாலே அது வாய்க்காதே போகும்படிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாட்கள் நாங்கள் பார்க்குறோமே ஆண்டவரே, அநேக வாலிபர்கள் அன்றைய தாங்கள் செய்கிற காரியங்கள் இன்னதென்று அறியாதபடிக்கு இருக்கிறாங்களே ஆண்டவரே. ஆண்டவரே அவர்களை இப்படியாக தகப்பனே குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுகிற சகல வல்லமைகளும் பொல்லாத ஆவியின் கிரியைகள் அது இயேசுவின் நாமத்தினால கட்டப்படும்படிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்களே அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசப்பா இந்த ஜெப வேலையை நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். வாலிபர்களுக்கான அநேக காரியங்களை குறித்து நாம் ஜெபித்தோம். தொடர்ந்து இதை குறித்து நீங்களும் ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மீண்டும் இது போன்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.